أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم فيا عباد الله إني أوصيكم وإياي أولا بتقوى الله فقال الله تعالى في كلامه الكريم وأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وقال أيضا رضا الرب في رضا الوالد وسخط الرب في سخط الوالد صدق رسول الله صلى الله عليه وسلم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي எல்லா புகழும் ஏகவல்ல நாயன் அல்லாஹ் அவன் ஒருத்தனுக்கு உரித்தானது அல்ஹம்துலில்லாஹ். அவனது சலாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களை துயர்ந்தவர்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்று நின்று நிலவட்டுமாக ஆமீன். அல்லாஹுவின் திருத்துவத நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எந்த விடயங்களை ஹலாலாக்கினார்களோ அவைகளை எடுத்து நடந்து கொள்வதற்கும், எவைகளை ஹராமாக்கினார்களோ அத்துணை ஹராமான விடயங்களை விட்டும் தவிர்ந்து விலகி ஒதுங்கி வாழ்வதற்கும் வல்லநாயன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அருள் பாலிப்பானாக ஆமீன். அருமை பெருமக்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, உலகத்துடைய விடயத்தில் நாங்கள் எல்லா விடயங்களையும் பொறுத்தவரையில் ஒரு விதமாக நாங்கள் போய்கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பெற்றோர்களுடைய விடயம் குறித்து ஏராளமாக சொல்லியிருக்கிறார்கள். பிர்ருல் வாலிதை. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே ஏராளமான இடங்களில் பிர்ருல் வாலிதைன் பெற்றோர்கள் குறித்து பேசியுள்ளான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அதிகமாக பேசியுள்ளார்கள். அந்த அடிப்படையிலேயே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு கூறுகின்றான் என்றால், வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ வபில் வாலிதைனி இஹ்சானா என்று சொல்லுகின்றான். வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் ஏராளமான ஆயத்துகள்ல, ஏராளமான இடங்கள்ல தன்னை வணங்குவதோடு அடுத்ததாக அவன் பேசக்கூடிய ஒன்று என்று சொன்னால், பெற்றவர்களை கவனித்துக் கொள்ளுங்கள், பெற்றவர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள், பெற்றோர்களுடைய விடயத்தில் நீங்கள் மிகவும் அவதானமாக கரசனையாக இருந்து கொள்ளுங்கள் என்பதாக என்னையும் உங்களையும் படைத்தாளக்கூடிய ஏகவல்ல நாயன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். ஏன் சொல்கின்றான்? இந்த உலகத்துக்கு அல்லாஹ் என்னையும் உங்களையும் அந்த தாய் தந்தையின் மூலமாகத்தான், அந்த பெற்றவர்கள் மூலமாகத்தான் வெளியாக்கினான். அவர்கள் மூலமாகத்தான் எங்களை ஒரு நிலைக்கு எங்களை வரவழைத்தார். அப்படிப்பட்ட அந்த பெற்றவர்களை எந்த ஒரு நேரத்திலையும் எந்த ஒரு இடத்தில் நீங்கள் விட்டுவிடக் கூடாது. அவர்களுடைய விடயத்தில் நீங்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதாக அதிகமான இடங்களில் தன்னை வணங்குவதோடு அடுத்ததாக அவன் பேசக்கூடிய விடயம் இதுதான். அந்த அளவுக்கு ஒரு பாரிய ஒரு பொறுப்பு எங்களுடைய பெற்றோருடைய விடயத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. பெற்றவர்களை அந்த அளவுக்கு நாங்கள் கவனிக்க வேண்டும். ஆனால் இந்த உலகத்துடைய விடயத்தில் நானும் தான் நீங்களும் தான் நம்மில் பலர் அப்படிப்பட்ட பெற்றவர்களை மறந்துவிட்டோம். பெற்றவருடைய விடயத்தில் கரசனையற்றவர்களாக, பெற்றவர்களை கவனிக்காதவர்களாக, பெற்றவர்களுக்கு உபகாரம் செய்யாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உம்மாதான பாப்பாதான இருக்கட்டும், போய் பார்ப்போம், பிறகு பார்ப்போம் என்றெல்லாம் நினைத்து கொண்டு பொடுபோக்குத்தனமாக என்னையும் உங்களையும் பெற்றவருடைய விடயத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒருபோதும் அப்படி வாழக்கூடாது. ஏனென்றால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த அளவுக்கு பெற்றவர்களுடைய விடயத்திலே கண்டிப்பு உறுதிப்படுத்தி சொல்லி இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரிலர் ரப்பி ஃபீ ரிலல் வாலிதி வஸஹத்துர் ரப்பி ஃபீ சுஹத்தில் வாலிதி. அல்லாஹ்வுடைய கோபம், என்னைய உங்களை படைத்தாளக்கூடிய வல்லவன் அல்லாஹ், அவனுடைய கோபம், அவனுடைய பொருத்தம் பெற்றோருடைய பொருத்தத்தில் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கோபம் பெற்றோருடைய கோபத்தில் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய நெருக்கம் எங்களுக்கு வேணுமா, அல்லாஹ் எங்களை விரும்ப வேணுமா, எங்களுடைய பெற்றோருடைய பொருத்தம் எங்களுக்கு வேணும். அல்லாஹ்வுடைய வெறுப்பு எங்களுக்கு வேணுமா, பெற்றவர்களை நாங்கள் உதாசீனம் செய்தால், பெற்றவர்களை கவனிக்காமல் இருந்தால் அல்லாஹ் எங்களை வெறுத்து விடுவான். அல்லாஹ்வுடைய அருள் எங்களுக்கு கிடைக்காது. அல்லாஹ் விட்டு நாங்கள் தூரமாகி விடுவோம். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரிலர் ரப்பி ஃபீ ரிலல் வாலிதி வஸஃபத்துர் ரப்பி ஃபீ ஸஃபத்தில் வாலிதி. அல்லாஹ்வுடைய பொருத்தம் வேணுமா, பெற்றவர்களோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள், பெற்றவர்களை நீங்கள்
பெற்றவர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள், பெற்றவர்களை கவனித்துக் கொள்ளுங்கள், பெற்றவர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள், பெற்றவர்களை மனங்களை உடைத்து விடாதீர்கள், பெற்றவர்களை சந்தோஷமாக வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முறையில் பெற்றவர்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களை சேர்த்துக் கொள்வான், அல்லாஹ் உங்களை கவனித்துக் கொள்வான், அல்லாஹ்வுடைய அருள்களை உங்கள் மீது சொரிந்து விடுவான், எல்லா விதமான பலாய் முசீபத்துகளை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்வான். அப்படி இல்லையா, அல்லாஹ்வுடைய அருள் வேணாமா, அல்லாஹ்வுடைய நியாமத்து வேணாமா, அல்லாஹ்வுடைய பொருத்தம் வேணாமா? பெற்றவர்களை உதாசீனம் செய்யும். பெற்றவர்களை கவனிக்காமலுக்கு விட்டால் அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்காது, அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்காது, அல்லாஹ்வுடைய அந்த திருப்தி எங்களுக்கு கிடைக்காது. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு சஹாபி பெருமானார் இடத்துல வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் மன் அஹக்குன் நாஸி பிஹுஸ்னி ஸஹாபத்தி, என்னுடைய உறவுல, என்னுடைய குடும்பத்துல நான் யாரோடு நான் நெருங்கி இருக்க வேண்டும், யாருக்கு அதிகமாக நான் கடமைப்பட்டுள்ளேன் என்பதாக ஒரு நபித்தோழர் பெருமானார் இடத்துல வந்து கேட்டபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தோழரை பார்த்து சொன்னார்கள், உம்முக்க உன்னுடைய தாயோடு நீ நெருங்கி இருந்து கொள், உன்னுடைய தாயை நீ கவனித்துக்கொள். சும்மமன், பின்னர் கேட்கிறாங்க, பிறகு யாரோடு நான் இருக்க வேண்டும், பிறகு யாரை கவனித்துக் கொள்ள வேண்டும்? கால உம்முக்க, உன்னுடைய தாயை மூன்றாவது தடவையாகவும் கேட்கிறார்கள். கால சும்மமன் உம்முக்க, மூணாவது தடவையும் சொல்லுகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உன்னுடைய தாயோடு நீ சிநேகிதமாக இருந்து கொள். நாலாவது தடவையாக கேட்கின்ற பொழுதுதான் அபூக்க என்ற வாசகத்தை சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு தாயோடு நாங்கள் நெருக்கமாக இருக்க வேண்டும், அதற்கு பிறகு தந்தையோடு நெருக்கமாக இருக்க வேண்டும். இன்னொரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு சஹாபியை குறித்து ஒரு சஹாபிக்கு சொல்கிறார்கள் எவ்வாறு என்று சொன்னால், ஹுமா ஜன்னத்துக்க வனாருக்க என்பதாக சொன்னார்கள். உடைய பெற்றவர்கள் இருக்கிறார்களே. இப்ப இன்னொரு சஹாபியிடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு சொல்கிறார்கள் என்றால், ஹுமா ஜன்னத்துக்க வனாருக்க, உடைய தாய் தந்தையர்கள் இருக்கிறார்களே அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரியுமா? அவர்களுடைய அவர்களுடைய இது உனக்கு தெரியுமா என்று சொல்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு சொன்னார்கள் என்றால், ஹுமா ஜன்னத்துக்க வனாருக்க, உன்னுடைய தாயும் தந்தையும் உனக்கு சுவர்க்கம், உன்னுடைய தாயும் தந்தையும் உனக்கு நரகம். உன்னுடைய தாய் தந்தையுடைய விஷயத்தில் நீ நல்ல முறையில் நடந்து கொண்டால், அல்லாஹ் ரசூலுக்கு உகப்பான முறையில் ஷரியா இஸ்லாம் சொன்ன முறையில் நடந்து கொள்வாயாக இருந்தால், உன்னுடைய தாய் தந்தைகள் உன்னை சுவர்க்கத்துக்கு கொண்டு போவார்கள். நீ நடந்து கொள்ளக்கூடிய விதம் உன்னை சுவர்க்கத்துக்கு கொண்டு போகும். அதே தாய் தந்தையுடைய விடயத்தில் நீ கரசனையற்றவனாக, இரக்கமற்றவனாக, நல்ல முறை அல்லாத முறையில் நடந்து கொள்வாயாக இருந்தால், அல்லாஹ் ரசூல் சொல்லாத முறையில் நடந்து கொள்வாயாக இருந்தால், அதே இது உன்னை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே அருமை பெருமக்களே, அல்லாஹ் அடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய எங்களுடைய தாய் தந்தையுடைய விஷயத்துல எந்த அளவுக்கு நாங்கள் இருக்கின்றோம் என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. நானும் தான் நீங்களும் தான் எந்த அளவுக்கு இருக்கின்றோம் என்று பாருங்க. தாயந்தைகளை உதாசீனப்படுத்தினவர்களாக, தாயந்தைகளை தூசணித்தவர்களாக, தாயந்தைகளை ஓரங்கட்டினவர்களாக, பிறருக்கு மத்தியிலே தாயை அல்லது தந்தையை அவமரியாதை செய்தவர்களாக, கேவலப்படுத்தியவர்களாக, கேளிக்கை செய்யக்கூடியவர்களாக நானும் நீங்களும் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஒருபோதும் அப்படி இருக்கக்கூடாது. நாங்களே எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாயை அல்லது தந்தையை கேவலமாக பேசுவோமாக இருந்தால், கேலியாக கதைப்போமாக இருந்தால், அநாகரீகமாக நடத்துவோமாக இருந்தால், அப்படிப்பட்ட தாயந்தைகளை பிறர் நடத்துவதற்கு நாங்கள் காரணமாக அமைந்து விடுவோம். ஆகையால் அதற்கு காரணமாக நாங்கள் அமைந்து விடக்கூடாது. என்னுடைய தாய், என்னுடைய தந்தை, அவர்கள் மூலமாகத்தான் நான் இந்த உலகத்துக்கு வந்தேன். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இவர்கள் மூலமாகத்தான் என்னை இந்த உலகத்திலே எங்களை பிறக்க வைத்தான். அப்படிப்பட்ட உத்தமர்களான என்னுடைய தாயை, என்னுடைய தந்தை நல்ல முறையில் நடத்த வேண்டும், அவர்களுக்கு உபசரிக்க வேண்டும், அவர்களை கவனிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலேயும் வர வேண்டும், உள்ளத்திலே வர வேண்டும், எழ வேண்டும். எங்களுடைய தாயந்தைகள் நாங்கள் கவனிக்க வேண்டும், அவர்களை மரியாதையோடு நடத்த வேண்டும், அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களுடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கண்ணியம் கொடுக்க வேண்டும். அப்படி இல்லாமல் நாங்கள் ஒருபோதும் நடந்துவிடக்கூடாது. ஆனால் நம்மில் பலர் தாயையும் தந்தையையும் அவமரியாதை நடத்தக்கூடியவர்கள் அறிந்து கொண்டிருக்கின்றோமே. பிறரிடத்திலே யாசகம் கேட்கின்ற அளவுக்கு நாங்கள் நடந்து கொள்கின்றோம்.
பிறர்கள் கேவலப்படுத்தக்கூடிய அளவுக்கு நாங்கள் நடந்துகின்றோம். அது ஒருபோதும் அவ்வாறு நடந்துவிடக்கூடாது. அதற்கு காரணமாக நாங்கள் இருந்து வரக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மேலும் எத்தனையோ இடங்கள்ல சொல்லுகிறார்கள் தாய் தந்தையை குறித்து. அருமை பெருமக்களை, அல்லாஹ்வுடையார்களே, தாய் தந்தையுடைய விடயத்தில் நாங்கள் கரிசனையாக, மிகவும் கரிசனையாக இருந்து கொள்ள வேண்டும். ஹஜ்ஜுடைய மாதம் பெருநாளுடைய தினத்தை நாங்கள் கழித்து விட்டோம். எத்தனை பேர்கள் தாயை சந்தித்தவர்கள், எத்தனை பேர்கள் தந்தையை சந்தித்தவர்கள், எத்தனை பேர் உம்மாவிடத்திலே போய், எத்தனை பேர் வாப்பாவிடத்திலே போய், உம்மா நல்லா இருக்கிறீங்களா, பாப்பா சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கிறீங்க, சந்தோஷமா இருக்கிறீங்களா என்று போய் எத்தனை பேர் தன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கிற அந்த உம்மாவை அல்லது வாப்பாவை சந்தித்தவர்கள் எத்தனை பேர்கள்? கேள்விக்குறி, கவலைக்குரிய விடயம், கண்ணீர் வடிக்க வேண்டிய விடயம். எத்தனையோ தாயும் தந்தைகளும் பெருநாளுடைய தினத்தில கூட உண்ணாதவர்களாக, பருகாதவர்களாக, கவலையோடு கண்ணீரோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் பெற்று வளர்த்து பெற்ற பிள்ளைகள், பெற்றெடுத்து ஆளாக்கிய பிள்ளைகள். இவர்கள் மறந்து விட்டார்கள், நாங்கள் மறந்து விட்டோம். அதனால் அவருடைய கண்ணீருக்கு காரணமாக நாங்கள் இருந்தால் அல்லாஹ்வுடைய அந்த சன்னிதானத்திலிருந்து யாராலும் தப்பிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய பிடி மிகப்பெரிய, மிக கடினமாக இருக்கும். பயந்து கொள்ளுங்க, பயந்து கொள்ளுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? உங்களுடைய பெற்றவர்கள், உன்னுடைய தாய், உன்னுடைய தந்தை சுவர்க்கம். நல்ல முறையில் நடந்து கொண்டால் சுவர்க்கம். உன்னுடைய தாயோடு தந்தையோடு நீ முறையற்று நடந்தால் அது நரகமாக மாறிவிடும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸிலே வருகின்றது, ஞாபகம் வருகின்றது. சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, மாமின் வலதின் பாரி யன்துரு இலா வாலிதைஹி நظرة ரஹ்மா இல்லா கல்லாஹு பிகுல்லி நظرத்தின் ஹஜ்ஜத்தம் மப்ரூரா. சுப்ஹானல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கின்றார்கள். மிஷ்காத்திலே வரக்கூடிய ஹதீஸ். எவ்வாறென்று சொன்னால், ஒரு மனிதன் தன்னுடைய தாயை அல்லது தந்தையை முகமலர்ச்சியோடு ஒரு தடவை பார்ப்பாராக இருந்தால், இல்லா கதபல்லாஹு லஹு பிகுல்லி நظرத்தின் ஹஜ்ஜத்தம் மப்ரூரா. சுப்ஹானல்லாஹ். முகமலர்ச்சியோடு அவர் பார்த்தால் அல்லாஹ் அவன் பார்த்து ஒரு பார்வைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுடைய நன்மையை எழுதிவிடுகின்றான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் என்றால், சுப்ஹானல்லாஹ், எப்பெரிய பாக்கியம் என்று பாருங்கள். யார் யாரையெல்லாம் பார்க்கிறோம், யார் யாரையெல்லாம் முகமலர்ச்சியோட பார்க்கிறோம், சந்தோஷமா பார்க்கிறோம், யார் யாரையோட பார்த்து சிரிக்கிறோம். எப்படி அவரை பார்க்கணும், எப்படி அவரோட சிரிக்கணும் என்றால் நாங்கள் யோசிக்கிறோம். ஆனா என்னையே உங்களையே பெற்று வளர்த்து ஆளாக்கி இந்த நிலையில நிக்க வைத்த உங்களுடைய உம்மாவோடு வாப்பாவோடு கதைப்பதற்கு நேரம் இல்லை, சிரிப்பதற்கு நேரம் இல்லை, அவர்களை பார்ப்பதற்கு நேரம் இல்லை, அவர்களை கவனிப்பதற்கு நேரம் இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய பிடியிலிருந்து நாங்கள் தப்பிப்போமா? ஒருபோதும் தப்பிக்க இயலாது. அருமையானவர்களே, அல்லாஹ் அடியார்களே, கொஞ்சம் சிந்திக்க வேண்டும், சிந்தனையில் எடுக்க வேண்டும். மறந்து விட்டோம், புறக்கணித்து விட்டோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தாய் தந்தையுடைய விடயத்தில் இந்த அளவுக்கு நாங்கள் இருக்க வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸை பாருங்கள். தன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாய் அல்லது தந்தையை ஒரு தடவை முகமலர்ச்சியோடு பார்த்தா, சந்தோஷமான முறையில உம்மா பார்த்து ஒருக்கா சிரிச்சா, ஒருக்கா புன்னகைச்சா, பாப்பா பார்த்த முகமலர்ச்சியோட பார்த்தா, ஹஜ்ஜு செய்த நன்மை என்றால், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுடைய நன்மை என்றால் இதனூடாகவும் இது கிடைக்குமா? கிடைக்காது. சுப்ஹானல்லாஹ். ஒரு தடவை பார்த்தா. அவ்வாறு சொன்ன நேரத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்துல சூழவும் இருந்த சஹாபாக்கள், நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்துல கேட்கிறாங்க, காலு யா ரசூலல்லாஹ் வ இன் நظر குல்ல யௌமின் யத்தமர்ரா. அல்லாஹ்வின் தூதரே, யா ரசூலல்லாஹ், ஒரு நாளைக்கு 100 தடவை பார்த்தாலுமா என்று கேட்கிறாங்க. எப்படி என்று பாருங்க, நபித்தோழருடைய கேள்வியை பாருங்க. அல்லாஹ்வின் தூதரே, யா ரசூலல்லாஹ், ஒரு நாளைக்கு ஒரு மனிதர் தன்னுடைய தாய் தந்தையை முகமலர்ச்சியோடு 100 தடவை பார்த்தாலுமா? அப்படி என்றால் 100 தடவை பார்த்தாலும் 100 தடவை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுடைய நன்மையை அல்லாஹு தஆலா எழுதி விடுவானா என்று ரசூலுல்லாஹ்வை பார்த்து நபி தோழர்கள் கேட்டபோது, கால நாம் அல்லாஹு அக்பர் வ அதீபு என்பதாக சொன்னார்களே. ஆமாம், ஒரு நாளைக்கு 100 தடவை பார்த்தாலும், முகமலர்ச்சியோடு பார்த்தால், யாராவது பார்த்தால் அவருக்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா 100 தடவை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுடைய நன்மையை எழுதி விடுகின்றான், வழங்குகின்றான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். இந்த பாக்கியம் எதனூடாக கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? ஒருபோதும் கிடைக்கும். பெற்றவர்கள் மூலமாகத்தான்.
ஒரு தடவை பார்த்தா ஒரு தடவை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுடைய நன்மை, 100 தடவை பார்த்தால் 100 தடவை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுடைய நன்மையை வல்லநாயன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தருகின்றார் என்று சொன்னால் இவ்வளவு பெரிய பாக்கியம் என்று பாருங்க. அப்படிப்பட்ட பாக்கியத்துக்கு சொந்தக்காரர்களாகிய சுவர்க்கத்துக்கு கொண்டு போகக்கூடிய தாய் தந்தையோடு, எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய எங்களுடைய தாய் தந்தைகளோடு எந்த அளவுக்கு நாங்கள் இரக்கமாக இருந்து கொள்ள வேண்டும், எந்த அளவுக்கு அவர்களை சேர்ந்து கொள்ள வேண்டும், எந்த அளவுக்கு அவர்களை நாங்கள் உபகரித்துக் கொள்ள வேண்டும், உபகாரம் செய்ய வேண்டும், அவர்களோடு எந்த அளவுக்கு அவர்களை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும், அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதனை கொஞ்சம் சிந்தித்துக் கொள்ளுங்கள். அருமையானவர்களே, அல்லாஹ் அடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, கேட்கக்கூடிய அனைவர்களும் எங்களுடைய கவனத்தில் இதை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். எங்களுடைய சிந்தனைகள் இவைகளை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் மாத்திரம் வைத்துக் கொள்வது சரியல்ல. நாங்கள் கேட்டறியக்கூடிய ஒவ்வொரு விடயங்களையும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில கொண்டு நடப்பதோடு யாரெல்லாம் எங்களோடு இருக்கிறார்களோ, நண்பர்களாக கூட்டாளிமார்களாக, அயலவர்களாக, ஊர்வாசிகளாக, மஹல்லா வாசிகளாக, யாரெல்லாம் எங்களுக்கு தெரிந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த விடயங்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பரப்ப வேண்டும். அவர்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டும், அவர்களுக்கு எத்தி வைக்க வேண்டும். கூட்டாளியை பார்த்து சொல்லணும், மாமாவை பார்த்து சொல்லணும், மச்சானை பார்த்து சொல்லணும், அயலவர்களை பார்த்து சொல்லணும். பெற்றோருடைய விடயத்தில் இவ்வாறெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், பெற்றவர்கள் மூலமாகத்தான் சுவர்க்கம் உண்டு, பெற்றவர்கள் மூலமாகத்தான் அல்லாஹ்வுடைய பொருத்தம் உண்டு, பெற்றவர்கள் மூலமாக இவ்வளவு பெரிய பாக்கியம் எல்லாம் இருக்கின்றது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு பெரிய பாக்கியங்கள் எல்லாம் எங்களுக்கு தருகின்றான் என்று நாங்கள் எங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டும். சொல்வதன் மூலமாக அவர்கள் எடுத்து நடப்பார்களாக இருந்தால், அவர்கள் அதை பிறருக்கு சொல்லுவார்களாக இருந்தால், அவர்கள் மூடாக யாராவது அதை எடுத்து நடப்பார்களாக இருந்தால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தருவார். அவர்கள் எத்தி வைக்கிறார்கள். அவர்கள் அந்த விடயங்களை, இப்படிப்பட்ட விடயங்களை நாங்கள் சொல்கின்றோம், அந்த விடயங்களை நீங்கள் எடுத்து நடக்குகின்றீர்கள், நீங்களும் பிறருக்கு சொல்கின்றேன் என்று சொன்னால் யாரெல்லாம் எடுத்து நடப்பார்களோ, யாரெல்லாம் பிறருக்கு சொல்லுவார்களோ அவர்களின் ஊடாக அந்த விடயங்கள் அமல்படுத்தப்படுமாக இருந்தால் அவர்கள் செய்யும் காலமெல்லாம் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை, ஒத்த நன்மையை வல்லநாயன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு குறையில்லாமல் உங்களுக்கும் நிறைவாக அந்த அமலுக்குரிய, அந்த விடயத்திற்குரிய நன்மையை அள்ளி வழங்குவார் என்பதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். ஆகையால் அருமை பெருமக்களே, அல்லாஹ் அடியார்களே, பெற்றவர்களுடைய விடயத்தில் நாங்கள் மிகவும் கரிசனையாக இருக்க வேண்டும். நாங்கள் பெற்றோருடைய விடயத்தில் நாங்கள் பொடுப்புத்தனமாக ஒருபோதும் இருந்துவிடக் கூடாது. இதற்கு பின்னாலாவது இன்றில் இருந்தாவது எங்களுடைய பெற்றவர்களை நாங்கள் உபகரிக்கக்கூடியவர்களாக, பேணி நடப்பவர்களாக, கண்ணியப்படுத்தவர்களாக, எங்களுடைய பெற்றவர்கள் என்னுடைய தாய், என்னுடைய தந்தை என்று நாங்கள் நினைத்து அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அப்படி மாறுவதற்கு ஏகவல்ல நாயன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அருள் பாலிப்பானாக. உடைய தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னித்தல்வானாக. யா அல்லாஹ் ரஹ்மானே, யாரெல்லாம் நோயுற்றவர்களாக இருக்கிறார்களே யா அல்லாஹ், அனைவர்களுக்கு நீ நல்ல ஆஃபியத்தை அள்ளி வழங்குவாயாக யா அல்லாஹ். யாரெல்லாம் எங்களை விட்டும் பிரிந்த மன்னரையிலே வாழ்கிறார்களே யா அல்லாஹ், அவருடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக யா அல்லாஹ். ரப்புல் ஆலமீன் யா அல்லாஹ், பெற்றவருடைய விடயத்திலே யா அல்லாஹ் நல்ல முறையில் நடக்கக்கூடிய நற்பாக்கியசாலிகளாக எங்களை ஆக்கி விடுவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரஹ்மானே, யாரெல்லாம் பெற்றவருடைய பொருத்தத்தை பெறாமல் இருக்கிறார்களே யா அல்லாஹ், அவர்களை யா அல்லாஹ் பெற்றவர்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடிய பாக்கியசாலிகளை ஆக்கி விடுவாயாக யா அல்லாஹ். ரப்புல் ஆலமீன் யா அல்லாஹ், இந்த இடத்தில் எதையெல்லாம் கேட்டறிந்து மத்துணை விடயங்களையும் எங்களுடைய வாழ்க்கையில கொண்டு நடப்பதற்கு தௌஃபீக் செய்வாயாக யா அல்லாஹ். வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வாலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அஜ்மஈன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.